வணக்கம், வெல்கம் டு குல்ஹோம் கிச்சன். இன்னைக்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நல்ல கலரான ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜெல்லியை வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்கள் வச்சு குறைந்த நேரத்தில் செய்து முடிச்சிடலாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் குல்ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு கேரளா பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்தல நிறைய நியூ கமெண்டர்ஸ் வந்திருக்கீங்க. அதில் லலித் குமார் நிதி அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் குல்ஃபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பூர்ணிமா நேஹாஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் பூஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அர்ஜுன் ஜஹா அப்படிங்கிறவங்க பன்னீர் கிரேவிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுறேன். இந்த 3 வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு கடல் பாசி அப்படின்னு எதை சொல்லுவாங்க, இது அகரகர்னு சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்பெஷலாக ஃபாரின்லேயே இது நிறைய அவைலபிளாக இருக்கும். இது இப்படி ஸ்ட்ராண்ட்ஸாக தான் இருக்கும், நீளமாக தான் இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் அதுலேருந்து 1/4 கப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். கடல் பாசி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தருங்க. இது ஊறி வந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சரியாக 1/2 கப் 120 ml தண்ணீர் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி 1/4 கப் தண்ணீர் சேர்த்து தான் அந்த கடல் பாசியை ஊற வச்சு வச்சுருக்கோம். தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய கடல் பாசியை தண்ணீரோடு இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா 3/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு கடல் பாசியை நான் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டீங்க. ஊற வச்சு வச்சனால கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சி வந்துருச்சு. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். கடல் பாசி அளந்த கப்பாலே 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது சரியாக 60 கிராம் இருந்துச்சுங்க. ஃப்ளேமை மறுபடியும் ஹையில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கடல் பாசி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தருங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைகள் வரைக்கும் யாருனாலும் கடல் பாசி சாப்பிட்லாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இதை உடனே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு செட் பண்ண விட்டுறலாம். நான் இன்னைக்கு 3 பவுலில் கடல் பாசியை ஊற்றிட்டு செட் பண்ண விட போகிறேங்க. பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணக்கூடாது. சில்வர் அப்படி இல்லாட்டி கிளாஸ் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் மெலமைன் எடுத்திருக்கேன். இப்போது காய்ச்சி வச்சுருந்த கடல் பாசியை 3 பவுல்லுமே பிரித்து நான் ஊற்றியிருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் நம்மளும் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பவுலில் பச்சை ஃபுட் கலர் சேர்க்குறேன், க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் இந்த ஃபுட் கலர் நல்லா கரைஞ்சி வரும். இன்னொரு பவுலில் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன், மஞ்சள் நிற ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். நல்ல சூடாக இருக்கிறப்பே நம்ம பவுலுக்கு மாற்றிடணுங்க. அப்படி இல்லாட்டி அந்த பாத்திரத்தில் செட் ஆயிரும். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதாவது சிகப்பு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது நல்லா செட் ஆகி வரட்டுங்க. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் இது உங்களுக்கு செட் ஆகி வர்றதுக்கு. இது நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். எனக்கு சரியாக 1 மணி நேரத்தில் இந்த ஜெல்லி செட் ஆகி வந்துருச்சுங்க. கொஞ்சம் தான் ஊற்றினாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே செட் ஆகி வந்துருச்சு. இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கல் மாதிரி ஹார்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஜெல்லி செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா செட் ஆகி வந்துடும். ஒரு கத்தி வச்சு இதை நான் குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலரும் சேர்த்து இதை செய்து கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பவுலில் ஊற்றி செட் பண்ண விட்டுருந்தேன். நீங்கள் பெரிய பவுலில் கூட ஊற்றிட்டு பெரிய பெரிய ஸ்கொயர் பீசஸாக கூட கட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஜெல்லி அழகாக வந்துடும். நான் எல்லா ஜெல்லியுமே கட் பண்ணி எடுத்துட்டிங்க. நான் இன்றைக்கி கடல் பாசி வச்சு ஜெல்லி செஞ்சுருக்கேன். ஜெலட்டின் பவுடர் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது. அதில் கூட நீங்கள் ஜெல்லி செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் கூடிய சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோ தாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் கடைகளில் வாங்காமல் இது மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் கிட்ஸுக்கு வீட்டிலே ஜெல்லி செஞ்சு கொடுங்க. கட் பண்ண ஜெல்லி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஜெல்லியை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி, மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி 3 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.